பறந்து விரிந்த கடற்கரையில் அலைகள் வந்து வந்து தழுவும் டேனிஷ் கோட்டை. பல நூறு ஆண்டுகளை கடந்தும் தலை நிமிர்ந்து நிற்கும் கட்டிடக்கலை. கடலை நோக்கிய பீரங்கிகள், வீரர்கள் பயன்படுத்திய கத்திகள், கொலை வாள்கள், இன்னும் பல அபூர்வ பொக்கிஷங்கள். அழியா பொக்கிஷத்தை காக்க எழும் கோரிக்கை. தற்போதைய மயிலாடுதுறை மாவட்டத்தில் கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள துறைமுகப்பட்டினம் அன்றைய சடங்கன்பாடி, அதுவே இன்றைய தரங்கம்பாடி. கிபி 1620 ஆண்டு தஞ்சை மன்னர் ரகுநாத நாயக்கரின் அனுமதி பெற்று டென்மார்க் படை தளபதி ஓவ் கிட்டியால் இந்த டேனிஷ் கோட்டை அமைக்கப்பட்டிருக்கிறது. 2 நிலைகளை கொண்ட இந்த கோட்டை கீழ்ப்பகுதியில் மதிர்ச்சுவர் வரை ஏராளமான அறைகள், கிடங்குகள் மற்றும் சிறைகள், வீரர்கள் ஓய்வெடுக்கும் அறைகள், மேல் பகுதியில் கவர்னர் மற்றும் பாதிரியார்கள் தங்குவதற்கான இடம், சுற்றுச்சுவரில் பல்வேறு இடங்களில் பீரங்கி செலுத்துவதற்கான துளைகள் காணப்படுகின்றன. டென்மார்க் நாட்டினர் வாணிபம் செய்வதற்காக கடல் மார்க்கமாக தரங்கம்பாடி வந்து வாணிப நகரமாக பயன்படுத்தி வந்துள்ளனர். மேலும் அந்த கோட்டை அவர்களது கட்டுப்பாட்டில் இராணுவ தளவாடமாகவும் ஆட்சி அமைக்கும் இடமாகவும் அமைந்திருந்தது. கோட்டையின் மேற்புறத்தில் ஆயுதங்களுடன் வீரர்கள் காவல் பணியில் நின்றிருந்த நினைவுகள். கோட்டையின் கீழே பல்வேறு அறைகள், வீரர்கள் அங்கே காத்திருந்திருக்கிறார்கள். கோட்டையில் கடலை நோக்கியவாறு பீரங்கிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்திருக்கின்றன. கோட்டையில் அதிமுக்கியமாக சுரங்க பாதைகளும் இருந்துள்ளதாம். பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த பாதைகள் அடைக்கப்பட்டு அனுமதிக்கப்படாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த கோட்டைக்குள் உள்ள அருங்காட்சியகத்தில் கலை பொக்கிஷங்கள் எண்ணில் அடங்காதவை இருக்கின்றன. அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள், எழுதுகோல், ஓலைச்சுவடிகள், கல்வெட்டுக்கள், பீங்கான் பொருட்கள், வீரர்கள் பயன்படுத்திய வாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள், ஏராளமான கலை பொருட்கள், ஓவியங்கள் என அதி அற்புத பொக்கிஷங்களை சுற்றுலா குழுவினர் அங்கு சென்று பார்த்து வியந்து வருகிறார்கள். ஏராளமான வெளிநாட்டவர்களும் அங்கு வந்து செல்கிறார்கள். கம்பீரமாக அந்த கோட்டை காட்சியளித்தாலும் கோட்டையின் பாதுகாப்பு சுவர்கள் தற்போது விரிசல் அடைந்து வருவது வேதனைக்குரியதே. கோட்டை வளாகத்தில் இன்றளவும் நன்னீர் கொண்ட கிணறும் அமைந்திருப்பது சிறப்பம்சம். எத்தனை பேரிடர், பெருவெள்ளம், புயல் சீற்றங்கள் வந்தாலும் அசைக்க முடியா கம்பீரமாக காட்சியளிக்கும் டேனிஷ் கோட்டையை முழுவதும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கை.